ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வைப்போம். ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் சாம்பார் வைப்போம். இன்னைக்கு வந்து சிம்பிளாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு எப்படி சாம்பார் ரசம் வைக்கலாம்னு பார்த்துடலாங்க. ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு தாங்க போட்டிருக்கேன். இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சா ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா வெந்துருங்க. பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பருப்பில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம தனியாக ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு பருப்பை வந்து தனியாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துக்கலாங்க. வடச்சட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு வல்லாரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வணங்கின பிறகு நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிற காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொடி பொடியாக, ரொம்ப பொடியாக இல்லாமல் ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி வந்து பருப்பில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி காயோடு சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் வந்து சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு 2 தக்காளி போட்டிருக்கேங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு காயெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாங்க. காய் நல்லா வணங்கும் போதே நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். கடையில் வாங்கின பருப்பு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால குக்கரில் போட்டிங்கன்னா ஒரே விசிலில் வந்துடும். நான் வந்து இது ரேஷன் கடை பருப்பு போட்டங்காட்டி சட்டிலேயே போட்டு வேக வச்சாச்சுங்க. 10 நிமிஷத்தில் வந்து பருப்பு ரெடி ஆயிரும். இப்போ காய் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கின பிறகு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சாம்பார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக தண்ணி ஊற்றிருக்கேன். பருப்பு பார்த்தீங்கன்னா தனியாக கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. பருப்பை அமுத்து வச்சு கடைஞ்சி எடுத்துட்டு இந்த காய் கூட நம்ம பருப்பு அப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்போடு சேர்ந்து காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகட்டுங்க. நம்ம மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். பருப்போடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம இது கூட சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போட்டிருக்கேங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படி போட்டால் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கூடுதலாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடியும் கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டாச்சுங்க. இது வந்து காயோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி நல்லா வேகணும். உருளைக்கிழங்கும் நல்லா மாவாட்ட வேகணுங்க. அதனால ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. எடுத்து வச்ச பருப்பு தண்ணி கூட 2 தக்காளி போட்டுக்கலாங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வரமிளகா இருந்தால் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 4 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறம் ரசப்பொடி, வீட்டில் அரைச்ச ரசப்பொடி போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா கையாலையும் நல்லா மசிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மசிகிற மாதிரி நம்ம கையாலையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேங்க. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரசத்துக்கு வந்து தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாங்க. புளி ஊற்றிட்டு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரசத்துக்கு எல்லாம் கரைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேங்க. இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க. பருப்பும் நல்லா சுண்டிருச்சு. இப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மீதி புளியை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஒரு பக்கம் சாம்பார் ரெடி ஆகட்டும், நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ரசத்தை தாளிச்சு விட்டுறலாம். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அது கூட 2 வரமிளகா போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ரசத்தை அதில் ஊற்றிக்கலாங்க. ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரே ஒரு கொதி வந்ததையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த பருப்பு ரசத்தை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி சமயத்துக்கு இல்லாதவங்க கொஞ்சமாக சீரகம், குருமிளகு,
ஒரு 2 மல்லி போட்டு நல்லா இடிச்சு அது கூட ஒரு பூண்டு தட்டி போட்டால் ரசப்பொடி ரெடி ஆயிரும். தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு புளி ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். புளி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, சாம்பார் ரெடி. புளி கூட சேர்ந்து காயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த பருப்பு சாம்பார் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு சாம்பார் வந்து தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சா ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிரும். இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இது கூட ரசம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ரசம் அதே மாதிரி ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க, ஒரே ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே ஸ்டைலில் சாம்பார் ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு புது ஸ்டைல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.